தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஜோதிஸ் வலையொலியில் மசாலா கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வலையொலிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துருவோம். நான் அரை ஸ்பூன் அளவுகளில் இங்கே இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி விதைகள் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு, வெந்தயம், ஜீரகம், கருப்பு உளுந்து, துவரம்பருப்பு, 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த எல்லா பொருட்களையும் நம்ம அப்படியே ஒன்னா தான் போட்டு அரைக்க போறோம். ஏன்னா அளவுகள் ரொம்ப. நல்லெண்ணெய் 1 கரண்டி சேர்க்கிறேன். இப்போ நம்ம சொன்ன எல்லா பொருட்களையும் ஒன்னா சேர்த்துருவோம். இது வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வருது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்க, சில பெரியவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிங்கன்னா குழம்புல குறிப்பாக வெங்காயம் தக்காளி போட்டால் எடுத்து வச்சுருவாங்க. அப்படிப்பட்டவங்க உங்கள் வீட்டில் இருந்தால் இந்த குழம்பு அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியாமல் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு குழம்பு வகை தான். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இருச்சு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு எண்ணெயில். இதை நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ நான் தேங்காய் பூ 2 ஸ்பூன் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டா போட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம அரைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அப்படியே குழம்புல சேர்க்க போகிறோம். அதனால் ரொம்ப நிறையெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு குழம்புக்கு 4 பேருக்கு தேவையான ஒரு அளவு தான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கூட குறைச்சலாக சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காயில் இருக்க சலசலப்பு அடங்கிடுச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்துருவோம். ஒரு அரை ஸ்பூன் அளவு மறுபடியும் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த எண்ணெயில் நான் ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் சேர்க்குறேன். ஒரே ஒரு வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். அது கூட ஒரு தக்காளி, அதையும் சேர்க்கலாம். இந்த குழம்புல இந்த விழுதை தவிர நம்ம வேறு எதையும் சேர்க்க போகிறதில்ல. தாளிப்பு மட்டும்தான் செய்ய போகிறோம். பூண்டு கொஞ்சம் வதங்கணும், இல்லைன்னா இந்த பச்சை வாடை நம்ம அரைக்கும் போது அப்புறம் போகாது. அதனால் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. இப்போ பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு, ஏன்னா அப்புறம் குழம்போட அளவுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா நீங்கள் கடையில் கிடைக்கிற எந்த சாம்பார் பொடியும் நீங்கள் பயன்படுத்தலாம். தக்காளி நல்ல குழைவாக வேகணும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப எண்ணெயில் அப்படியே வறுத்து செய்யணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனாலே அதை எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடிய குழம்பு வகைன்னு நினைப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. நம்ம எண்ணெய் குறைவாக விட்டு அதே மாதிரி பொருட்களை ரொம்ப குறைவாக சேர்த்து நம்ம செய்யக்கூடிய ஒரு குழம்பு வகை தான் இது. இப்போ இதில் கருவேப்பிலையும் சேர்த்துடுறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட நல்லா வதங்கி இருக்கு. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு மை போல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். குட்டி குட்டி கத்திரிக்காவாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல. இப்போ ஒரு சின்ன குறிப்பு நான் சொல்ல போகிறேன். இந்த மேலே இந்த பச்சை நிறத்தில் இருக்கும் இல்லையா, அது பச்சை நிறமாக இருந்தால் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். சில சமயம் அழுகி போயிருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வெட்டி எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த காம்பு இருக்கிற மாதிரி நீங்கள் வெட்டாமல் இந்த கொஞ்சமாக காம்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உள்ள அந்த கருப்பு பூச்சி புழு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது சிறப்பு. அதை பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வெட்டும்போது பாருங்கள், சில கத்திரிக்காயில் உள்ள புழு இருக்கு. எல்லா பக்கங்கள்லையும் எண்ணெய் படுற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. அதே சமயம் இந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலே வேகணும். அளவுக்கு அதிகமான எண்ணெயும் நல்லதில்லை உடம்புக்கு. எந்த வகையான எண்ணெய், செக்கில் எண்ணெய் ஆட்டினது, இதெல்லாம் எல்லாமே கெடுதல் தாங்க உடம்புக்கு.
அதனால் ரொம்ப எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே அப்படியே நல்லா பெரட்டி எடுக்கலாம். நம்ம போட்ட கத்திரிக்காய் நல்ல அந்த ஊதா நிறம் மாறி இப்போது இந்த மாதிரி ஒரு பழுப்பு நிறத்துக்கு மாறி இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கத்திரிக்காய் நல்லா வதங்கி இருக்குன்னு அர்த்தம். இந்த குழம்புல இன்னொரு குறிப்பு என்னன்னா, இந்த கத்திரிக்காய் வதங்கலைன்னா நல்லா எண்ணெயில் எல்லா பக்கமும் பெரட்டி எடுக்கலைன்னா இந்த குழம்பு ருசியாக இருக்காது. இதுவும் ஒரு குறிப்பு, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த அடுப்புலேருந்து இந்த கத்திரிக்காயெல்லாம் எடுத்துருவோம். நம்ம குழம்புக்கு எப்பவும் சேர்க்குற தாளிப்பு பொருட்கள் தான். கொஞ்சமாக வெந்தயம், சீரகம், கருப்புளுந்து, கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்க்குறேன். செஞ்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி, வெங்காயம், மசாலா இதெல்லாம் அரைச்ச இந்த விழுது. நம்ம இது ஏற்கனவே எண்ணெயில் வதக்கின பொருட்கள் தான், அதனால் ஒரு 2 நிமிடங்கள் இதில் இருக்கட்டும். இப்போ அந்த மசாலா சாந்தில் நான் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து இதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துக்கிறேன். இந்த புளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம குழம்புல ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இது அந்த நிறத்துக்காக நான் சேர்க்குறேன். தேவைப்பட்டால் இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த நேரத்தில் நான் அந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காயை சேர்க்குறேன். இந்த கத்திரிக்காயில் எல்லா பக்கங்களும் இந்த மசாலா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இல்லை ரொம்ப கிரேவி வேணும் அப்படின்னு வேண்டான்னு நினைக்கிறவங்க இதோட அப்படியே விட்டுடலாம். பட் கொஞ்சம் கலந்து சாப்பிட்றதுக்கு கிரேவி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜாரில் இருக்கிற தண்ணியை அப்படியே சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிடங்கள் நம்ம மூடி வச்சிடலாம். நான் 5 நிமிடங்கள் மேலே இந்த குழம்பை நான் கொதிக்க விட்டுருக்கேன். நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்க்காதனால இந்த ஓரங்களில் எண்ணெய் படியலை. ஆனால் அந்த குழம்போட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நல்ல இந்த மசாலாவில் இந்த கத்திரிக்காய் நல்லா மூழ்கிருக்கு. அதே சமயம் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளி நீங்கள் இதை அப்படியே விட்டுடலாம் வானலோட, ஆனால் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த மசாலா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பல வகையில் செய்வாங்க. இது பாரம்பரியமாக செய்யக்கூடிய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இல்லை. இதில் அதிகமாக மசாலா விட்டு அரைச்சி செஞ்சுருக்கோம். இதுவும் சுவையாக இருக்கும். இதை சாப்பிட்டு பாருங்கள். இந்த குழம்பு தயாராகிடுச்சு. இந்த காணொளி பிடிச்சிருந்தா தொடருங்க. இந்த காணொளி பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.